கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா நிர்மல் லாட்டரி ட்ரா நம்பர் 414 ட்ரா நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 414 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். 10/1/2025 நிர்மல் லாட்டரி ட்ரா நம்பர் 414854 வச்சு தான் இப்போ நம்ம கெஸ்ஸிங்கை எடுக்க போகிறோம். ஓகேங்களா, எடுத்து வச்சாச்சு. அதை அப்படியே உங்களுக்கு இப்போ காட்ட போகிறோம். ஓகேங்களா, ஓரளவுக்கு ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கு. அதனால தான் கெஸ்ஸிங் வந்து மார்னிங் வருது, இல்லைன்னா எப்பயும் போல் ஈவினிங்கே வந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் ஒரு கேஎல் சி போர்டில் இருந்தால் கூட அப்கிரேடு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏன் டைமண்ட் பேக்கில் சேர சொல்கிறதுன்றதை இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்களா, இப்போ வாங்க நம்ம நிர்மல் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட்டை பார்த்துருவோம். 854 ரிசல்ட்டு. ஓகேங்களா, இதில் நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, மெம்பர்ஷிப்பில் ஒரு நம்பர் மிஸ் ஆயிடுச்சுங்க. அதாவது என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்னா 894 கொடுத்துருக்கோம். அதே வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா 4478 கொடுத்துருக்கோம். அது இது லாஸ்ட்டு பார்த்தா 524 கொடுத்துருக்கோம். இதில் பார்த்துக்கிட்டோம்னா இதில் வந்து ஏசி பாஸு, இதில் ஏசி பாஸு, இதில் வந்து பிசி பாஸு. ஓகேங்களா, 3 நம்பர் கரெக்டாக உள்ளே வந்திருக்கு. ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வெளியே போயிடுச்சு. அதுதான், இல்லைன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கி இருந்துருக்கலாம். ஓகேங்களா, அது போக ஏபிஏசி பிசி கொடுக்குறோம் இல்லையா, இந்த ஏபிஏசி பிசியில் 85க்கு 58ன்னு கொடுத்துட்டோம். இந்த ஒரு செட்டு மட்டும் உல்ட்டாவாக மாறிடுச்சு. இல்லைன்னா இதுலேயும் ஒரு செட் நம்மளுக்கு வின்னிங் எக்ஸ்ட்ராவே வந்திருக்கும். ஓகேங்களா, அதுபோக நம்ம எப்பவுமே 3 டிஜிட் கொடுக்குறோம் இல்லையா, 3 டிஜிட் பாக்ஸாக போட வேணாம், அப்படியே எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு. அதுவும் ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான். என்ன நம்பர்னால் 345 இப்படி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏ போர்டு நம்ம சொன்ன மாதிரியே 8 கரெக்டாக உள்ளே வந்துடுச்சு. 8 எப்பயும் போல் பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, மற்ற 2 போர்டுலேயும் உட்காரல, மற்ற எல்லாத்துலேயுமே நார்மல் தான். ஓகேங்களா, அதனால் 854 வச்சு 84 வந்துச்சு, 54 வந்திருக்கு. ஓகேங்களா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய எல்லா கெஸ்ஸிங்கையும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம எடுத்திருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது 3 டிஜிட் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கில் 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 574. ஓகேங்களா, எனக்கு வந்த ரிசல்ட்டை 2 நம்பர் அப்படியே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 850 903. ஓகேங்களா, 903 அதுக்கடுத்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 216 216. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 680. ஓகேங்களா, 680 அதுக்கடுத்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 613. ஓகேங்களா, 613. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 534. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஹைலைட்டான வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இது தான். ஓகேங்களா, 10/1/2025 அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 574 850 903 216 680 613 534. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டாக வர்றது. இதை நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாகவே மேக்ஸ் இப்போ ட்ரை பண்ணிக்கிங்க. இதில் ஒரு வின்னிங் வெயிட்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா,
இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி, ஏசி, பிசி. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 574501. 574501. ஓகேங்களா? அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 08. ஓகேங்களா? 0319. ஓகேங்களா? 19. அடுத்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங் ஆப் எதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா 6996. இந்த ஒரு செட்டையும் இப்படி எடுத்து வச்சு போட்டுக்குங்க. ஓகேங்களா? நம்மளுடைய ஏபி, ஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து எந்த நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கோட செட் ஆகுதோ அந்த நம்பரை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓரளவுக்கு எல்லா கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டான ஒரு நம்பர் தான். நம்ம கொடுக்குற எல்லா நம்பருமே ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் தான். எல்லாமே சிங்க் ஆகக்கூடிய ஒரு நம்பர் தான். எதுவுமே மிஸ் மேட்ச் ஆகக்கூடிய ஒரு நம்பரே கிடையாது. ஓகேங்களா? 57 45 01 08 03 19 69 96. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இது ஒரு ஏபி, ஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பார்க்கணும்னா, நம்ம எப்பவுமே 3 டிஜிட் கொடுப்போம் இல்லையா, 2 நம்பர், அந்த நம்பர் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 539. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 539. அடுத்த ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 712. ஓகேங்களா? 539 712. ஓகேங்களா? 2 நம்பர் தான். இதை நீங்கள் வந்து பாக்ஸால் ரெக்கமெண்ட் பண்ண வேணாம். இதை நீங்கள் அப்படி எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 5 3 9 7 1 2. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஹைலைட்டான ஒரு நம்பர் அது இதுதான். நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதுச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 8. ஓகேங்களா? இது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 7 இல்லைன்னா 2. ஓகேங்களா? பி போர்டு 5. இதில் நம்ம 0 இல்லைன்னா 3 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? 2 நாள் 5 வரனால நம்ம இதை 0 இல்லைன்னா 3 எதிர்பார்க்கலாம். அடுத்து சி போர்டு 4. சி போர்டு 4. இதை நம்ம வச்சு என்ன நம்ம எதிர்பார்க்கலான்னு பார்த்துக்கிட்டோம்னா 9 அப்படிங்க 9 இல்லை 1. ஓகேங்களா? இதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எந்த கெஸ்ஸிங்காக உங்களுக்கு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் தெரிஞ்சுன்னா அந்த நம்பரை கீழே டேகு பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ஏ போர்டு 7 இல்லைன்னா 2, பி போர்டு 0 இல்லைன்னா 3, சி போர்டு 9 இல்லைன்னா 1. ஹைலைட்டான நம்பர் தான் நண்பர்கள். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கன்ஃபார்மான ஒரு நம்பர் 6. ஓகேங்களா? 6. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 1. ஓகேங்களா? 6 1. அதுக்கடுத்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7 தான். இந்த 617 கூட 3 டிஜிட் பாக்ஸாக போட்டு லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இது ஒரு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் நம்பர் தான் 6 1 7. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஹைலைட்டான ஒரு நம்பர் தான். உங்கள் கெஸ்ஸிங் நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து எந்த நம்பர்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க.
டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ ஆகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.